இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவின் இருக்காருல்ல, அவரோட ஸ்டார் படத்தோட ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா. எஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படம் மே 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைச்சிருக்குது. இதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை படம் இருக்குல்ல, படத்தோட ரிலீஸ் 26, அதாவது ஏப்ரல் 26 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. என்ன காரணம் அப்படின்னு தெரியல, மே 3க்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மே 3 ரிலீஸ் ஆகுதா இல்லை அதுவுமே தள்ளி போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ரத்னம் படம் சோலோ ரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. யுவன் சங்கர் ராஜா இருக்காருல்ல, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காலையில் கிடைச்சிது. அதை விசாரிச்சு பார்த்ததுல இப்போ யுவனே அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் தவிர நான் வேணும்னே டீஆக்டிவேட் பண்ணல அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீஆக்டிவேஷனுக்கு விஷில் போடு சாங் நல்லா போகல அப்படிங்கிறது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா ஜோதிகா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், சில்லு கருப்பட்டி டைரக்டர் ஹரிதா சமீம் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. இல்ல பெங்களூர் டேஸ் டைரக்டர் அஞ்சலி மேனன் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் ஓடிடி ரிலீஸில் ஒரு படம் இருக்க போகுது. ரணம் அப்படிங்கிற மாதிரி வைபவோட 25th படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் அமேசான் பிரைமில் இருக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு மிட் நைட்லேருந்தே ஸ்ட்ரீம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இந்த படம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸ்னீக் பிக்லாம் பார்த்து படத்தை தேட்டருக்குலாம் மிஸ் பண்ணிட்டேன். ஓடிடியாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதை தாண்டி உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக அதெல்லாம் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம். அதை தாண்டி இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி ஈவினிங் டைமில் ரெகுலராக வரப்போகுதுப்பா தினமும். அந்த வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.